ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோட ஒரு வசனம் பேசுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. யோபு 8:8 வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். சரிங்களா? அதாவது உங்களுடைய துவக்கம் அதாவது அற்பமாக இருந்தாலும் அப்படின்னா, நான் வாழ்க்கையில எதுவுமே முன்னேறலைங்க, முன்னேறவே முடியலைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, நான் என்ன பண்ணாலும் முன்னேற முடியல, எப்படி சம்பாதிச்சாலும் முன்னேற முடியல, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் கஷ்டத்தை யாரு புரிஞ்சுக்குவா, என் வாழ்க்கை அவ்வளவுதானா, நான் நினைச்ச கனவெல்லாம் அழிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. சரிங்களா? ஆண்டவர் வசனத்தை சொல்றாரு பாருங்க, உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் அப்படின்னா ஆண்டு உங்களை மேன்மைப்படுத்துவாரு. கொஞ்ச நாட்கள் காத்திருங்க. சரிங்களா? அதாவது குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே விளங்கும். அது தாமதித்தாலும் அதுக்கு காத்துரு பொறுமையா இருந்து ஆண்டவர் சொல்றாரு. நானுமே ஒரு சாட்சி சொல்றேன். ஆரம்பத்துல வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, சரி அவ்வளவுதான், நம்மள எல்லாமே அற்பமா தான் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சு சோர்ந்து போயிருந்தேன். ஆனா இப்ப நான் எண்ணி அடங்க முடியாத அபிஷேகம் ஆண்டு கொடுத்து என்னை மென்மேலும் ஆசீர்வதிச்சுக்கிறாரு. என்னை ஆசீர்வதித்த தேவாதி தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாரு. சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. நான் அற்பமா இருக்கிறேன், நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்க எந்த இடத்துல வேலை செய்றீங்களோ அதே இடத்துல உங்களை ஆண்டவர் உயர்த்துவாரு. சரிங்களா? நீங்க என்ன படிப்பு படிச்சிருக்கீங்களோ அதுக்கு மேல ஆண்டவர் உங்களுக்கு படிப்பு ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு பெரிய பெரிய உத்தியோகத்துல கவர்மெண்ட் வேலை எல்லாத்தையும் கொடுப்பாரு. உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ. வசனத்தை வச்சு பிரேயர் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.